வெல்கம் டு மிஸ்ஸஸ் செல்வி தமிழ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாமுன் டோனட். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக இதை பிசைஞ்சிக்கலாம். எப்போதுமே குலோப் ஜாம் செய்கிறதுக்கு பதிலாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து இதை நல்லா நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டிக்கலாம். நம்ம வீட்டில் ஏதாச்சும் சின்ன சைஸ் டிஃபன் பாக்ஸ் மூடி நல்லா ஷார்ப்பாக இருக்கிறத அதை எடுத்து இதில் கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு. மீதமாக இருக்கிற மாவெல்லாம் இப்போ எடுத்துடலாம். ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நடுவில் சின்னதாக ஒரு மூடி வச்சு ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி தோசை திருப்பியால் எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்தோன்னே இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ டோனட் செய்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஒரு பேனில் ஒரு கப் சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை, நல்லா கொதிச்சா போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன ஸ்லைஸ் லெமன் சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் லைம் ஸ்லைஸ் இப்போ எடுத்துடலாம். சுகர் சிரப் நல்லா ஹீட்டாக இருக்கிறப்பவே இந்த டோனட்டை அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டோனட்டில் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஊற்றி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஜெம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஜாமுன் டோனட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.